ஸோ நம்ம இன்றைக்கி என்னென்னா வந்து மேக்ஸ் பேலன்சிங் டாயை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்க, இந்த டாய் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குது நம்ம பார்க்கலாம். ஸோ இதை தான் அந்த டாய். ஓகேங்களா, இதில் வந்து ஒரு பேலன்சிங் ஸ்கேல் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து வெயிட்ஸ் இருக்குது, நம்மளுக்கு தேவைன்னா அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு அட்ஜஸ்டர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ எப்படி யூஸ் பண்ண சொன்னேன். ஸோ இந்த டாய் வச்சு நம்ம என்ன கற்றுக்கலாம்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், மோர், லெஸ், இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் வந்து ஒரே டாயை வச்சு நம்ம கற்றுக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட் அடிஷன் பார்க்கலாம், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே பார்க்கலாம். இப்போ நான் ஒரு சைடில் வந்து என்ன செஞ்சுட்டேன், 7ல் வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ 7-ஐ எந்த 2 நம்பர் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7 கிடைக்கும்? 6 and 1. ஓகேங்களா, அப்போ 6க்கும் 1லேயும் நம்ம வச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? ஓகேங்களா, 6 1 வச்சா நம்மளுக்கு என்ன வரா? 7 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி என்னது 5 2. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன செய்யலாம், வெவ்வேறு ஆன்சர்ஸ் வந்து நம்ம என்ன செய்யலாம், ஃபைண்ட் பண்ணலாம். அடிஷன், சப்ராக்ஷனில் வந்து 4 3. எஸ், 4 3 நம்ம பண்ணால் என்ன வரும்? அடிஷனில் 7 வரும். ஸோ சப்ராக்ஷன் போகிறோம் இப்போ. ஓகேங்களா, ஒரு சைடில் வந்து நம்ம 7 வச்சுட்டாச்சு. ஓகேங்களா, இன்னொரு சைடில் வந்து 4 இருக்குது. இப்போ 7ல் 4 வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7ல் 4 போயிடுச்சுன்னா மீதி நம்மளுக்கு என்ன வரும்? 3 வருமா? ஸோ அப்போ 3ல் நம்ம வச்சாதான் அது பேலன்சிங். இப்போ 7 - 4 ஆன்சர் என்னது? 3. ஓகேங்களா, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன், மல்டிப்ளிகேஷன் வைப்பேன். ஓகேங்களா, ஸோ என்ன செய்ய, நான் 2ல் வைக்கிறேன். 1 times 2 வைக்கிறேன், 2 times வைக்கிறேன், 3 times வைக்கிறேன். இப்போ 3 times 2 எவ்வளோ? 3 times 2 3 2s are. அப்போ இங்கே 6ல் வச்சா மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, பேலன்சிங் ஆகும். ஸோ நம்ம 8ல் வைக்கிறேன். கரெக்ட் ஆன்சரு இன்னும். ஓகேங்களா, 3 times 2 வந்து ஆன்சர் 6 தான் கரெக்ட். ஓகேங்களா, சரி. இப்போ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் 8ல் வைக்கிறேன். 8ல் வைக்கிறேன். எத்தனை டைம் 2 வந்து 8? எத்தனை டைம் 2? 1 2 2 டைம்ஸு, 3 டைம்ஸு, 4 டைம்ஸ் வச்சாதான் நம்மளுக்கு என்ன வரும், அது பேலன்சிங் ஆகும், ஈக்குவல் ஆகும். அப்போ 4 times 2 தான் என்னது? 8. அப்போ 8ல் how many 2s are there? 4 2s இருக்குது. ஓகேங்களா, ஸோ மல்டிப்ளிகேஷன் கற்றுக்கலாம். அடுத்த என்ன செய்யலாம், நம்ம மோர் அண்ட் லெஸ்ஸும் கற்றுக்கலாம். ஓகேங்களா, எந்த சைடு வெயிட் அதிகமாகுதோ அந்த சைடு என்ன ஆகும், அது நல்லா டவுன் ஆகும். இப்போ இந்த சைடில் தான் வெயிட் அதிகமாகுது, அப்போ இதுதான் மோர். ஓகேங்களா, இப்போ எது மோரு? 8 தான் மோர். இப்போ 4க்கும் 6லேயே இருக்குது, அப்போ 10 தான் மோர். 8 மோரா 10 மோரா? 10 தான் மோர். ஸோ இப்போ நான் இந்த சைடில் என்ன செய்கிறேன், ஒரு 6 8 6 14 இருக்குது. இந்த சைடில் 10 தான் இருக்குது. இன்னும் நான் எவ்வளோ வச்சா இது வந்து ஈக்குவல் ஆகும்? 5 வச்சா ஈக்குவல் ஆகிடுமா? 4 வச்சா ஈக்குவல் ஆகிடும். என்னது, இன்னொரு 4ல் வச்சா நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஈக்குவல் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ மோராக வேணும்னா நான் 5ல் வைக்கணும், அவன் சொன்ன மாதிரி. ஓகேங்களா, கிளியரா? ஸோ மோர் அண்ட் லெஸ்ஸும் நம்ம இதெல்லாம் கற்றுக்கலாம். ஸோ இந்த டாய் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சின்ன பசங்களுக்கு, குறிப்பாக ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.